இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 6 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே நருட்டோ இச்சிராகு ராமன் இன்னும் மாறல அப்படின்ட்டு அந்த அரோமாவை ஸ்மெல் பண்ணி ஃபீல் பண்ணுவான். உள்ள போயிட்டு பெருசு என்ன ஞாபகத்துல இருக்க அப்படின்பா. அது எப்படி நருட்டோ மறப்பேன் அப்படின்பாரு ட்யூச்சி. ஆயமே நீ நல்லா வளர்ந்துட்ட நருட்டோ அப்படின்பா. ட்யூச்சி உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு அப்படின்பாரு. இருக்கா அதுக்கான ட்ரீட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வருவாரு. எனக்கு தெரியும் நீ இங்கதான் இருப்பேன் அப்படின்பாரு. நீங்க ட்ரீட் வைக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சக்குராவையும் கூட்டிட்டு வந்திருப்பேன் அப்படின்பா. சக்குரா நருட்டோ சொன்ன மாதிரி போயிருக்க அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர் அண்ட் மிட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கத்துவா. சாண்ட்ல காரா பயங்கர ஷாக்கோட பாப்பான். டெய்டாரா சிரிச்சிட்டு இருப்பான். வில்லேஜே மொத்தமா அழியிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன்ங்கிறது வெறித்தனமா நடந்திருக்கும். டெய்டாரா பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பான். எக்ஸ்ப்ளோஷன் போனதுக்கு அப்புறமா தான் தெரியும் அங்க ஃபுல்லா சாண்ட் கவர் ஆயிருக்குன்னு. ஒரு துளியும் கூட வெளியே போகாத மாதிரி கவர் அப் பண்ணிருக்கும் அந்த எக்ஸ்ப்ளோஷனை. எல்லாருமே பயந்துருப்பாங்க. கண்ணை திறந்து பார்க்கும் போது இந்த சாண்ட் நம்மளை காப்பாத்திருக்கு, காசைக்காக நம்மளை காப்பாத்திட்டாரு அப்படின்பாங்க. பாக்கி காசைக்காக கிட்ட இருந்து இதன் கூட எதிர்பார்க்க முடியாம போயிருமா அப்படின்பாரு. காங்குரோ ப்ரௌடா ஃபீல் பண்ணுவான். காரா ரொம்பவுமே எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். டெய்டரா நீ என்னோட அப்படிங்கிறப்ப காரா கிட்ட ஒரு பறவை வரும். ரேஞ்சில தாண்டா இருக்கு அப்படின்பா. பயங்கரமா வெடிக்கும். காங்குரோ காரான்னு கத்துவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெய்டரா அண்ட் காரா நேருக்கு நேரம் நிக்கிற மாதிரி காமிச்சு மிஷன் கிளியர்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. டெய்டரா காரா கிட்ட ஒரு பறவையை வெடிக்க வச்சிருப்பான் இல்லையா. இதை பார்த்த எல்லா பீப்புளுமே 5th காசைக்காக என்னாச்சுன்னு ஷாக்ல இருப்பாங்க. புகையெல்லாம் போனதுக்கு அப்புறமா அந்த டிஃபென்ஸ் அப்படியே இருக்கும். காசைக்காக அமேசிங்கா இருக்காரு, அவர் டோட்டலாவே தடுத்துட்டாருன்ட்டு எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. அவ்வளோ ஈஸியா ஒன்னும் அந்த டிஃபென்ஸை உடச்சிட முடியாது அப்படின்பாரு பாக்கி. பின்னாடி வந்த ஷினோபியை அட்டாக் பண்றதுக்கு எல்லாமே தயார் பண்ணிட்டோம் அப்படின்பா. சிக்னல் வந்தோம்னா அட்டாக் பண்ணுங்க அப்படின்பாரு. எல்லாருமே டெய்டராக்கு எய்ம் பண்ணிருப்பாங்க. டெய்டரா காராவோட ஸ்பெஷல் சாண்ட் ரொம்பவுமே குயிக்கா தான் இருக்கு அப்படின்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுவான். காரா ரொம்பவுமே டயர்டா இருப்பான். டெய்டரா எப்படியா இருந்தாலும் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ட்டு சிரிப்பான். காராவோட சாண்ட்ல இருந்து ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளோசிவ் கிளேஸ் வரும். இது எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சாண்ட் கஃபின் யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா. டெய்டராவோட லெஃப்ட் ஹேண்டை கிரஷ் பண்றதுக்கு அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் காராவோட ஸ்பெஷல் சாண்டை சாப்பிட்டு ஏகப்பட்ட கிளேஸா அதுக்குள்ளே விட்டுருக்கும். எப்ப நீ அதே சாண்டை யூஸ் பண்ணி உனக்கு டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம்னு திங்க் பண்ணியோ அப்பவே உன் கதை முடிஞ்சு அப்படின்ட்டு சிரிப்பான் டெய்டரா. காரா ரொம்பவுமே ஷாக் ஆயிருப்பான். ஆட்டுங்கிறது எக்ஸ்ப்ளோசிவ்டா அப்படின்பா. உள்ளக்குள்ள பயங்கரமா வெடிச்சது வெளியே வரைக்கும் இம்பாக்ட் தெரியும். லீஃப்ல டியூச்சி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஸ்பெஷல் ராமன் கொடுப்பாரு நருட்டோக்கு. நருட்டோ ஏக்கத்தோட பார்த்துட்டு எத்தனையோ ட்ரைனிங்ல இதெல்லாம் எனக்கு கிடைக்காதான்னு நான் ஏங்கி இருக்கேன் அப்படின்பா. ஆறிற போது சாப்பிடு அப்படின்பா டியூச்சி. சரின்ட்டு தேங்க்யூ சொல்லிட்டு சாப்பிடுவான். இருக்கா ஃபர்ஸ்ட் நருட்டோ பாத்தீங்கன்னா அந்த ஹெட் பேண்டை கேட்டு கெஞ்சி இருப்பான் இல்லையா. நீ ஃபுல் ஃபிளஜ்டு நிஞ்சா ஆனதுக்கு அப்புறம் தாண்டா உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு கூட இருக்கா சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்த திங்க் பண்ணி பாப்பாரு. அதுக்கப்புறமா இந்த ஹெட் பேண்டை கேட்ட டைமை விட இப்ப நீ நிறைய வளர்ந்துட்டடா நருட்டோ அப்படின்பாரு. உண்மையாதான் சொல்றீங்களான்ட்டு நருட்டோ ஹாப்பி ஆவான். இருந்தாலுமே நீ இன்னுமே ரொம்ப தூரம் போக வேண்டியதுக்கு பெட்டர் ஆயிட்டே இருக்கணும் அப்படின்பாரு. ஆண்டா இருப்பான். இதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு உண்மையாமே நீ வளர்ந்துட்ட நருட்டோ அப்படின்பாரு மனசுக்குள்ள. இச்சிராகு ராமன் தாண்டான்ட்டு சாப்பிட்டு இருப்பான் நருட்டோ. இல்லாமையா இருக்குன்னு டியூச்சி சொல்லும் போது இருந்தாலும் அப்படின்பா. என் ராமன்ல என்னடா குறை கண்டுபிடிச்சேன்னு டென்ஷன் ஆவாரு. ராமன்ல இல்ல இருக்க சென்ஸ் எனக்கு அடுத்த தடவை ட்ரீட் பண்றப்ப நான் சுனினா இருக்கணும்னு நினைச்சேன்ட்டு ஃபீல் பண்ணுவான். சுனின் கெனின் எல்லாம் பேசாத நருட்டோ மாஸ்டர் ஜிராயாவே உனக்கு பர்சனலா ட்ரைனிங் கொடுத்திருக்காரு அப்படின்பாரு. இருந்தாலுமே அந்த பெர்விசேஜ் ரொம்பவுமே இறக்கம் இல்லாதவர் அப்படின்னு பேசிட்டு நீங்க கொடுத்த இந்த ஹெட் பேண்ட்ல இருக்க கிளாத்துமே மாத்திட்டேன், இப்ப நான் போடுற புது துணியுமே அப்படிதான் அப்படின்பா. அந்த இன்டென்ஸ் ட்ரைனிங்க்கு தேங்க்ஸ் பண்ணு, நீ ஸ்ட்ராங் ஆயிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இருக்கா ஹோகாகே ஆகறதுக்கான இன்னொரு படியா இருக்கும் அப்படின்ட்டு நருட்டோ சிரிப்பான். கான்ஃபிடென்ட் ஆயிட்ட போலயே அப்படின்னு இருக்கா கேட்பாரு. எதை பத்தி பேசுறீங்க, காராவில் எடுத்துக்கோங்க, அவன் இப்பவே காசைக்காக ஆயிட்டான் அப்படின்பா. அந்த பையன் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்பாரு. இருக்கா ஸ்பெஷலா இருக்கனால மட்டும் ஒருத்தனால ஹோகாகேவோ காசைக்காகவோ ஆக முடியாது, அவன் கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான், ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பான், எல்லாருமே அவனை புரிஞ்சிருப்பாங்க, அப்புறம் தான் அவன் காசைக்காக ஆயிருப்பான் அப்படின்னு நருட்டோ சொல்லவும் அதை பார்த்தா இருக்கா சிரிப்பாரு. சுத்தி இருக்கவங்கள என்னடா ஆச்சுங்க மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. பாக்கி என்னதான் நடந்துச்சு அப்படின்பாரு. காங்குரோக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டெய்டரா சிரிப்பான். காங்குரோ காரா அப்படின்ட்டு கத்துவான். ஹோகாகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. சீஜுனே டீம் ககாஷிக்கு ஃபர்ஸ்ட் மிஷன் என்ன கொடுக்காத முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேப்பா. 2.5 வருஷமா எந்த ஒரு மிஷனுக்கும் போல, வெறும் ட்ரைனிங் மட்டும் தான் எடுத்திருக்காங்க, இது எப்படி லேண்ட் ஆஃப் ரைஸ் பேடிஸ்ல இருக்கிற ஒரு விஐபிக்கு எஸ்கார்ட் மிஷன் கொடுக்கலாமா அப்படின்ட்டு அது பி ரேங்க் மிஷன் அப்படின்பாங்க. இல்ல நருட்டோக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாவே கொடுப்போம், அவனுக்கு ஃபர்ஸ்ட் மிஷன் இது வேணாம் அப்படின்ட்டு புக்கை புரட்டு புரட்டு பாட்டிட்டு இது எப்படின்னு சொல்லி கேப்பா. டாக் வாக்கிங் டி ரேங்க் மிஷனா இதெல்லாம் எப்படி கொடுக்க
இருக்காது, சக்குரா சுனின் ஆயிட்டா நருட்டோவும் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்பாங்க. இருந்தாலுமே நைன் டைல்ஸ் விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப தூரம் அனுப்ப முடியாது அப்படின்பா ஷிசுனே. அதுக்கு தானே ககாஷியோட டீம் அப் பண்ணியிருக்கோம் அப்படின்பாங்க. இருந்தாலுமே கொஞ்சம் சேடா ஃபீல் பண்றத பார்த்துட்டு இது எப்படின்னு சொல்லி சி ரேங்க் மிஷன் ஒன்னு காட்டுவாங்க. கோல்டு புல்லியன் டிரான்ஸ்போர்ட் கான்வாய்னு இருக்கும். இது அவனுக்கு கொஞ்சம் ஈஸியா தானே இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க சுனாடி. நருட்டோக்கு தும்பல் வரும். அவனுக்கு முன்னாடி இருக்க முட்டை பாத்தீங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சிரும். ஓல்ட் மேன் சாரி அப்படின்பா. பரவாயில்ல விடு நருட்டோ அப்படின்றவாரு. என்னடா இப்படி வேஸ்ட் ஆகி போச்சேடா அப்படின்பா நருட்டோ. சாண்ட் லேக் ஷினோபிஸ் எல்லாமே காசேகாக என்னாச்சுன்னு பயப்படுவாங்க. காராவோட சாண்ட் டிஃபென்ஸவே எப்படா அது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஷாக்கிங்ல இருப்பாங்க. காராவுக்கு டிஃபென்ஸா இந்த சாண்ட் எல்லாமே உதிரும். டெய்டரா பாத்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ள அவன் என்ன பிளான் பண்ணி இந்த ஒரு விஷயத்த எப்படி பண்ணாங்கிற விஷயத்த திங்க் பண்ணுவான். பாயிண்ட் பிளாக் ரேஞ்சில் வச்சு அட்டாக் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா காரா டெய்டராவோட லெஃப்ட் ஆர்ம கிரஷ் பண்ண அந்த சாண்டை யூஸ் பண்ணி கார்ட் பண்ணிருப்பான். அப்படிதான் பாத்தீங்கன்னா ஈஸியா வெடிக்க வச்சிருப்பான். இந்த ஒரு பாயிண்ட் பிளாக் ரேஞ்சுக்கு வரக்குமே பாத்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி ஒரு பெரிய பாமை வந்து தூக்கி வில்லேஜ் சைட் போட்டிருப்பான் இல்லையா, அந்த டைம் எப்படியும் காரா அதை டிஃபென்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிருப்பான். காரா மேல இருந்து சாண்ட் எல்லாமே உதிர்ந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். இவனை தூக்கிட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு பக்கத்தால போவான். காரா கண்ணை முழிக்கவும் பயந்து பின்னாடி ஓடுவான். காரா அவனோட லாஸ்ட் ஸ்ட்ரென்த்தும் கூட அவன் வில்லேஜ் மேல அந்த ஒரு சாண்ட் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த சாண்டை வில்லேஜை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போவான். டெய்டரா ஒரு காசேகாகவா இவன் இதை பண்ணி தானே ஆகணும் அப்படின்ட்டு சிரிப்பான். கீழே இருக்க ஷினோபிஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. பாக்கி காசேகாகவே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும், சும்மா ஏன்னா நின்றுட்டு இருக்கீங்க, போய் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படின்னு கத்துவாரு. அட்டாக் பண்ணுவாங்க. இதெல்லாமே வேஸ்ட்ரா அப்படின்ட்டு டெய்டரா சிரிப்பான். பேப்பர் பாமை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. இப்பதான் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டிக்கே வந்திருக்கீங்களாடா அப்படின்ட்டு சாசோரி வேற வெயிட் பண்ண என் மேல செம காண்டாவானே அப்படின்னு திங்க் பண்ணுவான் டெய்டரா. வில்லேஜுக்கு வெளியே இருக்க சாசோரி மொத்தமா என்ன வெயிட் பண்ண வச்சிருவான் போல அப்படின்னு திங்க் பண்ணுவான். சாண்ட் ஷினோபிஸ்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கங்க லார்ட் காசேகாகே அப்படின்பாங்க. காரா கொஞ்சம் கொஞ்சமா எப்படியோ ட்ரை பண்ணி அந்த சாண்டை மொத்தமாவே வில்லேஜுக்கு வெளியே போட்டுருவான். சாதிஷ்ட காரா அப்படின்பாங்க காங்கரோ. காரா மொத்தமாவே எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். அப்படியே கீழே போவான். அதை பார்த்து டெய்டரா சிரிப்பான். லீஃப்ல இருக்கா இது உன்னோட டர்ன் நருட்டோ, ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்பாரு. ஆனா என்னோட ஆப்போசிஷன் காசேகாகவாச்சே, ஆனா நானும் கெனினா இருக்கேன் அப்படின்பா. மாஸ்டர் ஜிராயே ட்ரைனிங் கொடுத்த என்ன சும்மாவா இருக்கும் அப்படின்பாரு. நான் கேள்விப்பட்டேன் ககாஷி கிட்ட இருக்க பெல்ஸை நீயும் சக்குராவும் சேர்ந்து எடுத்துக்கிட்டீங்களாமே அப்படின்பாரு. அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனதை பத்தி. அதெல்லாம் சப்ப மேட்டர் தான் அப்படின்ட்டு நான் இப்போ உங்களை விட ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படின்பா. எதை பத்திடா பேசுற அப்படின்ட்டு நான் உன்னை விட ரொம்ப தூரத்துல இருக்கேன்பாரு. ட்ரை பண்ணாமே சொல்ல முடியுமான்ட்டு நருட்டோ சூப் குடிப்பான். சரி சரி அப்படின்ட்டு எப்படியா இருந்தாலும் நாளைக்கு டீம் ககாஷில ஒரு மெம்பரா ஒர்க் பண்ண போற, அதுக்கு குட் லக் அப்படின்பாரு. ஆஃப்டர் ஆல் எப்படியா இருந்தாலும் நான் ஹொக்காகே ஆவேன், காரா கிட்ட தோத்து போக மாட்டேன் அப்படின்பா நருட்டோ. காரா விழுகிறத பார்த்த காங்கரோ காரான்ட்டு கத்திட்டு போவான். காசேகாகவே ரெஸ்கியூ பண்ணுங்க அப்படின்பாரு பாக்கி. அவனை கொல்லாம இருக்கிறது நான் நினைச்சதை விட கஷ்டமா இருக்கு அப்படின்பா டெய்டரா. காரா விழுகிறத பார்த்த எல்லாருமே ஷாக்கிங்ல இருப்பாங்க. டெய்டரா கீழே விழுந்த காராவை அவன் பறவை யூஸ் பண்ணி புடிச்சு வாளோட சூட்டி தூக்கிட்டு போயிருவான். மிஷின் முடிஞ்சு அப்படின்ட்டு சிரிச்சுட்டு டெய்டரா கிளம்பிடுவான். காங்கரோ காரான்னு கத்துவான். இதோட இந்த எபிசோட் முடியுது. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இடன் சாண்ட் வில்லேஜோட வெதரை ஃபோர்காஸ்ட் பண்ற மாதிரி வாய்ஸ் கேட்கும். இதுக்கு அடுத்து ரன் காங்குரோங்கிற எபிசோட பார்க்க போறீங்க அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா நிஞ்சா ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸ்ங்கிற டைட்டில் போடுறாங்க. இருக்கா ஷினோபிஸ்க்கு முக்கியமான ஜாபான மிஷன்ஸை பார்க்க போறோம் அப்படின்பாரு. டெய்லி பேசிஸ்ல மிஷன்ஸ் வரும். மொத்தமா 5 ரேங்க்ல பிரிப்போம். அந்த 5 ரேங்க்ல இருக்கிறதையுமே ஜோனின், சுனின் அப்புறம் கெனின்னு 3 பேருக்கு டிவைட் பண்ணுவோம். எஸ் ரேங்க் அண்ட் ஏ ரேங்க் பாத்தீங்கன்னா ஜோனின் லெவல்ல இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. பி ரேங்க் அண்ட் சி ரேங்க் பாத்தீங்கன்னா சுனின் லெவல் இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி சி ரேங்க கெனின்ஸுக்கும் கொடுப்பாங்க. டி ரேங்க கெனின்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஷினோபிஸ் அந்த மிஷனை முடிச்சாங்கன்னா வில்லேஜ் அவங்களுக்கான ரிவார்டை வாங்கிக்குவாங்க. 3 மேன் ஸ்குவாடை யூஸ் பண்ணி தான் மிஷன்ஸ் கொடுப்போம். லீடர் கண்டிப்பா சுனினா இருக்கணும். அவங்கனால மட்டும்தான் அவங்க டீமை ப்ராப்பரா அந்த மிஷன்ஸுக்கு தேவையான விஷயங்களுக்கு லீட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு பேசுவாரு. இந்த டைம்ல நருட்டோ பாத்தீங்கன்னா ஷேடோ க்ளோன் ஜுட்சு யூஸ் பண்ணுவான். இரு அப்படின்ட்டு பார்க்கும்போது ஹாரம் ஜுட்சு யூஸ் பண்ணுவான். இருக்கா மூக்குல ரத்தம் வர தெரிச்சு போய் விழுவாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.